ராவணன் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கதிர்கிட்டயும் ஞானத்துக்கிட்டயும் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட உடனே கதிரும் ஞானமும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லி சைன் போட போறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நந்தினி ரேணுகா ரெண்டு பேரும் கத்துறாங்க. எதுக்கு இப்படி சைன் பண்ண போறீங்க? என்ன நீங்க பிஸ்னஸ் நடத்த போறீங்க? எதனா டாக்குமெண்ட் கொடுத்தா அப்படியே சைன் பண்ணிடுவீங்களா? அது என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டீங்களா? இதுதான் நீங்க பிஸ்னஸ் நடத்துகிற லட்சணமா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நந்தினி. ஏய் வாயை மூட்ரி, உனக்கு என்னடி தெரியும்? அவர் என்ன சொத்தியா எழுதி வாங்கிட போகிறாரு? இதை பாரு, எனக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ் தான் இது. நான் சைன் பண்ணாமல் எப்படி நடக்கும் இதெல்லாம்? உனக்கு எதுவும் தெரியாது, வாயை மூடிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இப்படி சொல்லி சொல்லியே எங்களை அடுப்பாங்கரையிலே அடைச்சி வைங்க. என்ன விஷயம் ஏது விஷயம்னு பார்த்து சைன் பண்ணுங்கன்னு சொன்னால் அது குத்தமா? எப்போ தான் நீங்களாம் திருந்த போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கோச்சிட்டு உள்ளே போகிறாங்க. ரேணுகா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பாருங்க, நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்டாக இருந்தால் கூட எப்போவுமே படித்து பார்த்து தான் சைன் பண்ணணும். இதுதான் புத்திசாலிக்கு அழகு, அம்புட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போகிறாங்க. சார், அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? படித்து பார்த்து சைன் பண்ணுங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். என்கிட்ட மட்டும் இல்லை, எங்கேயுமே டாக்குமெண்ட்டை சைன் பண்ணும்போது படித்து பார்த்து சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ராவணன். அட சும்மா இருங்க தம்பி, அவங்க தான் ஏதோ தெரியாமல் புரியாமல் சொல்லிக்கிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் வேற. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? உங்கள் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருக்கோம், படித்து பார்த்தா தப்பாயிடாதா? அதெல்லாம் வேணாம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிகுணசேகரன். இல்லை சார், அவங்க சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. எப்போவுமே சைன் பண்ணும்போது 4 முறை யோசித்து படித்து பார்த்து தான் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். அட கொடுங்க சார், அவளுங்க கிடக்குறாளுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சைன் பண்ணுறாங்க கதிரும் ஞானமும். சார், இந்த கம்பெனியோட நீங்கள் ஒரு பினாமி, அதனால் நீங்களும் சைன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிகுணசேகரன் கிட்ட. அப்படியா, கொடுங்க தம்பி அப்படின்னு வாங்கி சைன் பண்ணுறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜனனி சும்மா இருக்க முடியாமல், அவர் எதுக்கு சைன் பண்ணணும்? கம்பெனி ஆரம்பிக்க போகிறது கதிர் மாமாவும் ஞான மாமாவும், இவர் எதற்கு சைன் பண்ணணும்? இதெல்லாம் தப்பாப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. ஏய், இப்போ உன்னை யாரையாவது கேட்டாங்களா நாட்டாமா பண்ண சொல்லி? போ அங்கிட்டு உள்ளே போ, வந்துடுவேன் ஆனவனா அப்படின்னு சொல்கிறாரு கதிர். இதை பாருங்க, கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் சைன் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. பெரிய மாமா எதுக்கு சைன் பண்ணணும்? இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி. இதை பாருங்க, அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னு படித்து பார்த்து சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. சார், இதுக்கு தான் நான் எதுலேயுமே தலையிடலன்னு சொல்கிறது. அடுத்தது சக்தி கிட்ட கூட சைன் வாங்கலான்னு பார்த்தேன். அவனையும் ஒரு பினாமியாக சேர்க்கலான்னு பார்த்தேன். அவரும் இந்த வீட்டு தம்பி தானே, அவரை எப்படி விட்டுட முடியும்? அதனால் இந்த குரூப் ஆஃப் கம்பெனியில் அவரும் ஒரு பினாமியாக சேர்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கே இவங்க இப்படி பேசுகிறாங்க. அவர் எப்படி சைன் பண்ணுவார்? வேணா விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ராவணன். எது, அவனை பினாமியா சேர்க்க போகிறீங்களா? என்ன தம்பி, அதெல்லாம் வேணாம். வெளியில் போகிற ஓனானை வீட்டுக்குள்ளே எடுத்து சேர்த்துக்கிறதே பெரிய விஷயம், இதில் வேட்டிக்குள்ளே வேற சேர்த்துக்கணுமா? இதை பாருங்க, அவன்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆதி. சார், என்ன இருந்தாலும் அவர் உன் தம்பி, அவர் எப்படி விட்டு கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். இதை பாருங்க, நீங்கள் நடத்துகிற நாடகத்தை எல்லாம் இவங்க வேணால் நம்பலாம், நான்லாம் நம்ப தயாராக இல்லை. இவங்க சைன் பண்ணுறதே நாங்கள் வேணான்னு சொல்லிக்கிட்டு கிடக்கோம், இதில் நான் வேறு சைன் பண்ணணுமா? கிளம்புங்க, காற்று வரட்டும். இவங்களே சைன் பண்ணுன்னு சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. அப்படி சொல்லு சக்தி, நம்ம என்ன கண்ணை மூடிட்டு சைன் போடுறதுக்கு முட்டாளா அப்படின்றாங்க ஜனனி. ஏண்டி, இந்த சொத்து வேணாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு தானே தெரிஞ்ச, இப்போ என்ன சைன் போடுறதுக்கு? அப்படியே உங்கள் சொத்து எல்லாம் அவர் எழுதி வாங்கிட போகிறாரா? போடடி அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். எங்களால் சைன் போட முடியாது. எதுக்காக நாங்கள் போடணும்? இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைல்ல. அப்புறம் நாங்கள் எதுக்கு இதில் பினாமியாக சேரணும்? அதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. சரி விடுங்க சார், அவங்க விருப்பம். சரி, நீங்கள் சைன் போட்டது வரைக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாரு ராவணன். வெளியே போய் கொஞ்ச நேரம் கழித்து ராவணன் சக்திக்கு கால் பண்ணுறாரு. சக்தி, இவங்களை மீட் பண்ண முடியுமா, வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ, நான் எதுக்கு உன்னை மீட் பண்ணணும்? அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சக்தி. சக்தி, நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எங்கே வரணும் அப்படின்னு கேட்குறாரு. இடத்த சொன்ன உடனே கிளம்புறாரு. கூடவே ஜனனியும் கிளம்புறாங்க. ராவணனுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் வர வச்சுருப்பாங்க. அங்கே வந்து சைன் போட சொல்லி கேட்குறாரு ராவணன். அதை தான் வீட்டிலே போட முடியாதுன்னு சொல்லிட்டல்ல, இல்லை நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு சக்தி.
சக்தி இவர் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை, எதுக்காக நம்மளை சைன் பண்ண சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க ஜனனி. வீட்டுக்கு வந்து விசாலாட்சி கிட்ட நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பாருங்கடா, இங்கே நடக்கிறது எதுவும் சரியில்லை, சக்தி பையன்தான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்காக நான் தனியாக வர வச்சு பேசணும், இதை பாருங்க, அந்த ராவணனுடைய சகவாசத்தை முடிச்சு விட்டுருங்க, இல்லை நம்ம குடும்பத்துக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ராவணன் வீட்டுக்கு வராரு. ஆனால் வீட்டில் யாருமே இல்லை. ஆதி குணசேகரன், கதிர் எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. அப்போ ராவணன் வந்து டைனிங் டேபிளில் உக்காந்துக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சக்தியும் ஜனனியும் அந்த பக்கமாக கிராஸ் ஆகுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே பாருங்கள் இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. என்னது இது, இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. இதை பாருங்க, உங்கள் சொத்து மொத்தம் இப்போ ஏன் கண்ட்ரோலில் அப்படின்னு சொல்கிறாரு, சிரிக்கிறாரு. ஏய் என்ன உளர்ற அப்படின்னு கேட்குறாங்க ஜனனி. இதை கொஞ்சம் படிச்சு பாரு, உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்போ வீட்டில் யாருமே இல்லாததுனால தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காரு ஜனனி கிட்ட. இதை பாரு முட்டாளுங்க, மாமாங்கள்லாம் சைன் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அதில் கீழே பாரு உன்னுடைய புருஷ சைனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. சக்தி நீ தான் சைன் பண்ணவே இல்லையே, எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க ஜனனி. அவன் சைனெல்லாம் போடுறதுக்கு அவன் தான் வேணுமா என்ன, என்கிட்ட 1000 வழி இருக்குது. மாமா சைனே நானே போட்டிருப்பேன், அவனுங்களே போடும்போது அது எதுக்கு ஃபோர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். ஆனால் உன் புருஷனோட சைனு நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. என்ன டாக்குமெண்ட் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் உனக்கு படிக்க தெரியாதா, படித்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. படித்து பார்த்தா மொத்த சொத்துக்கும் கண்ட்ரோலாக ராவணன் பேரை எழுதி சைன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாரும். அதை பார்த்து ஜனனியும் சக்தியும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. வெளியே வந்து தர்ஷினி எட்டி பார்க்குறாங்க. அப்போ ராவணன் பண்ணுறதையெல்லாம் பார்த்து அவங்களும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னது, மொத்த சொத்துக்கும் இவர் கண்ட்ரோலரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஏய் இதில் சக்தி சைன் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி இது செல்லும், இது ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. அது உனக்கும் எனக்கும் தெரியல, ஆனால் சைன் ஒரிஜினலாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஆமாம் சக்தி, உன் சைன் அப்படியே இருக்குது, இதை யார்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஜனனி. ஜனனி இதை வச்சு இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி. இல்லை சக்தி, இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை தாராக கிழிச்சு ராவணனுடைய முகத்திலே எறிகிறாங்க ஜனனி. ஏய் என்ன அவ்வளோ முட்டாளு நினச்சியா, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கையில் கொடுத்துட்டு அழகு பார்க்குறதுக்கு, இது வெறும் ஃபோட்டோ காப்பி தான், இது ஒன்றும் ஒரிஜினல் கிடையாது, இது மாதிரி பல காப்பி இருக்குது, பார்க்குறியா அப்படின்னு சொல்லி இன்னொரு எடுத்து கொடுக்குறாரு. யூ ராஸ்கல், எதுக்காக இந்த வீட்டில் வந்து நுழைஞ்சி இப்படி எல்லாத்தையும் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த சொத்துக்காகவா, இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தர்ஷினி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க, பார்த்துக்கிட்டோம் எதுக்கு சும்மா இருக்க, நீ பேசு, நீ ஈஸ்வரி அக்கா கிட்ட பேசு, உன் அப்பா கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. அதுக்கு சிரிக்கிறாரு ராவணன். அவ எப்படி பேசுவா, அவ என் பேச்சை மீறி ஒரு வாரத்தை கூட பேச மாட்டான், ஏன்னா அவ என் கண்ட்ரோலில் இருக்கா, எல்லாரும் இந்த வீட்டில் என் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, உங்கள் 2 பேரையும் தவிர, அதோ அந்த கிழவியை தவிர அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஏய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுத்துரு, இல்லைனா உன் முகத்திலேயே இப்படியே வெளிச்சமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. எப்படி ஆக்குவ, என்ன இந்த கிழிஞ்சு போன டாக்குமெண்ட் வச்சா, அதெல்லாம் அவங்களுக்கு படிக்க தெரியுமா, படித்தாலும் நீயே ரெடி பண்ண போலி டாக்குமெண்ட்டு நான் சொல்லுவேன், அதையும் அந்த முட்டாள் பசங்க நம்ம தான் செய்வானுங்க, எல்லாம் என்னுடைய ஆட்டம் அப்படி, இனிமேல் ஆட போகிறம்பார் ஆட்டம், அந்த ஆட்டத்தை பார்த்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கதி கலங்கி போகணும், பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாரு ராவணன். பார்க்கலாண்டா, எவ்வளோ தூரம் ஆடுறியோ ஆடு, பார்க்கலாம், இந்த வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருந்து எந்தத்தையும் உன்னால் எடுத்துகிட்டு போக முடியாது, இந்த கண்ட்ரோலை நீ வச்சுருக்கன்னு தானே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க, பாரு இந்த டாக்குமெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், உன்னுடைய முக வெளிச்சத்தை எப்படி எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டணும்னு எனக்கு தெரியும், இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடுவேன், ஜாலியாக ஆட்டம் ஆடலான்னு பார்க்குறியா, போக மாட்டேன்டா, இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், நீ யார், எப்படிப்பட்ட கேடு கட்டவன், உனக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ரொம்ப பேடான பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டாமல் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்டா அப்படின்னு சவால் விடுறாங்க ஜனனி.